காரை எப்படி நிறுத்தினு தெரியாது. இந்த கேமரா நீங்க அந்த இடத்துல இருக்கிற தூரத்துல ஒரு சித்தர் வந்து இப்படி தெரிஞ்சார். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறைச்சிட்டார். ஒரு 20 அடி கண்டு மரம் கனவுல. இது கனவு. நான் பார்த்தது நினைவு, இப்ப பார்த்தது கனவு. 20 அடி கண்டு மரத்துல நட்ட நடுப்புற சித்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அதே சித்தர் நான் யாரை பார்த்தனோ அவரே. ஓ, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து அவரே. ஓகே, என்னடா இவர் இங்க உட்காந்துட்டு இருக்காருன்னு அவரை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அவரை நோக்கி போகும்போது அவர் கிட்டக்க போறேன். நான் அவரை பார்க்க, அவர் என்ன பார்க்க, அவரை நான் தொடலை, நான் அவரை தொடலை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் இருக்கு. சிசு பிறக்கிறதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இது மைண்டு ஒரு மாதிரியான இருக்கு. இந்த மாதிரி சுவாமி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஐஸ்வர்யம் வரத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் வந்து அவர் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து உட்காரதுலேருந்து நீங்கள் என்ன சட்டை போட்டிருக்கீங்க, என்ன எண்ணம் பண்ணுறதுலேருந்து, நீங்கள் பேசுறதுலேருந்து, பேசுகிற வார்த்தையிலேருந்து, அதுக்கப்புறம் உங்களோட பார்வை எங்கே போகுது, நீங்கள் என்னென்னலாம் வந்து விஷயத்தில் சொல்கிறதுல எங்கெங்கே மாறுறீங்க, இதெல்லாம் வச்சு மார்க் போட்டுட்டே வரலாம். அந்த 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 மூமெண்ட்லேயே எல்லாத்தையும் பண்ணிடலாம். இதுவே வந்து அதாவது பிரசன்னமே உங்களுக்கு வழியை கொடுக்கும். ஜாதகம்ங்கிறது அர்த்தம் இல்லை, பிரசன்னமே உங்களுக்கு வழி. எனக்கு பிரசனம் பார்க்க தெரியும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன்னா உடனே பிரசனம் பார்க்க முடியும். வெத்தலை பிரசனம், கோச்சார பிரசனம், அதுக்கப்புறம் தேவ பிரசனம், இந்த மாதிரி நிறையா இருக்கு. எனக்கு சில விஷயங்கள், சில பிரசனங்கள் இருக்கு. அது மூலியமா எனக்கு எப்படி பார்க்க தெரியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியும். ஆன்மீக வேர்ல்ட் நண்பர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசரான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த இளம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. ஆன்மீக வேர்ல்ட்ல முதல் நேர்காணல் கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்களை சினிமாவில் தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சீரியல்களில், அப்புறம் வெப் சீரிஸ், இது மாதிரி. ஒரு ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் எப்படி ஆக்டர்லேருந்து இந்த ஒரு நேம் டேக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் எப்படி வந்தார்? இது ஒரு பெருசாக சொல்ல போனோம்னா இது நீங்கள் ஒரு 100 எபிசோடு எடுக்கணும், அந்த அளவுக்கு போகும். ஆனால் ஷார்ட் அண்ட் ஐடியா சொல்லணுன்னா, என்னோட 2018 வருஷத்தில் எனக்கு ஒரு பர்சனலான ஒரு அனுபவத்தில் எனக்கு ஒரு பெயின் வந்து இருந்தது. அதுக்கு முன்னாடி 2016-17 எங்கள் தாத்தா வந்து அம்மாவோட அப்பா, அவர் வந்து ரொம்ப சித்தர் கதையெல்லாம் சொல்லுவார். அவர் வந்து 2016 இதுவானார், 15 நினைக்கிறேன், 15 இதுவானார். அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு அந்த தாத்தா செத்து போன கொஞ்ச நாளில் எங்கள் அம்மாவுக்கு டயாலிசிஸ் ப்ராப்ளம் வந்தது. அந்த சமயத்தில் நான் வந்து எங்கள் அம்மாவை வந்து வருஷாப்திகம்னு சொல்லுவாங்க எங்களோட இதில். வருஷத்து முடிஞ்சோன்னே தாத்தாக்கு பண்ணக்கூடிய வருஷாப்திகம். எங்கள் அம்மா வந்து அப்போ தான் டயாலிசிஸ் பண்ண ஆரம்பித்து வருஷம் முடியுது. 2016 வருஷாப்திகம் நடக்குது. அந்த சமயத்தில் திருவண்ணாமலை போயிருக்கேன். திருவண்ணாமலையில் ரமணாசிரமத்தோட ஹாஸ்பிட்டல். எங்களுக்கு வந்து ரமண மகரிஷி வந்து எங்கள் அம்மா சைடில் ஒரு விதத்தில் உறவு. ஓ ஆமாம். அதனால் அந்த ஏரியாவில் ஆசிரமம் இல்லாமல் கொஞ்சம் தூரம் தொலைவில் ஆசிரமத்தோட ஒரு மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையில் எங்கள் அம்மாவுக்கு வந்து சிகிச்சை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. திடீர்னு ராத்திரி வந்து மூச்சு திணறல். அதாவது டயாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருட காலம் செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அது உங்களுக்கு அந்த 1 வருடம் காலம் ஆகலை. அதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் அங்கே போய் இதெல்லாம் பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து ரிசல்ட்டை, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ்லாம், அதெல்லாம் வந்து ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டார் அர்ஜென்ட்டில். நான் மட்டும் போகிறேன் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு. ரொம்ப சில் கிளைமேட்னால கண்ணாடியை திறந்து விட்டு போகிறேன். புல் அரிக்குது. புல் அரிக்கும்ல, நம்ம ஒரு இது பண்ண சொல்லுவோம். அது வந்து இது வந்து வேறு விதமான கூஸ் பம்ப்ஸ். அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம நார்மலாக இருக்கிறது கிடையாது. இது அதை விட ஒரு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிரவுண்ட் லெவலுக்கும் 10வது மாடிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுக்கு இருக்கிற மாதிரி டப்புன்னு ஒரு இது.
அப்படியே காரை எப்படி நிறுத்தினேன்னு தெரியாது. இந்த கேமரா நீங்க அந்த இடத்துல இருக்கிற தூரத்துல ஒரு சித்தர் வந்து இப்படி தெரிஞ்சாரு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாரு. அவர் ஏன் எனக்கு தெரிஞ்சாரு? இப்படி வந்தாரு, இப்படி பார்த்தாரு, அவ்வளவுதான் மறைஞ்சிட்டாரு. நான் பேசல, அவர் பேசல. ஆனா அவரோட நேத்திரம் மட்டும் நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. அவரோட நயன தீட்சை மட்டும் எனக்கு கண்ணுல பட்டுது. நயனதீக்ஷன்னா கண்ணு டு கண்ணுல கண்ணு. பார்க்கறது. ஆ. அது வந்து எனக்கு பட்டுது. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் சில நாட்களுங்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து சாயங்காலம் வந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து படுக்கிறேன். படுக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஒரு 20 அடி தண்டு மரம் கனவுல. இது கனவு. நான் பார்த்தது நினைவு. இப்ப பார்த்தது கனவு. 20 அடி தண்டு மரத்துல நட்ட நடுப்புற சித்தர் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. அதே சித்தர் நான் யாரை பார்த்தனோ அவரே. ஓ, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்தவர். பார்த்தா அவரே. ஓகே. என்னடா அது இவர் இங்க உட்காந்துட்டு இருக்காருன்னு அவரை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அவரை நோக்கி போகும்போது அவர் கிட்டக்க போறேன். நான் அவரை பார்க்க, அவர் என்ன பார்க்க, அவரை நான் தொடல, நான் அவரை தொடல. கண்ணால திறந்தாரு. திருப்பி அந்த இது சொன்ன அந்த கண்ணு பார்வை நம்மளால பார்க்க முடியல. ஒரு மாதிரி வெளிச்சம். இந்த படத்துல எல்லாம் வர மாதிரி எழுந்து இப்படி உட்காருவோம் இல்ல, அந்த மாதிரி நான் எழுந்து உக்காந்தேன் அந்த சமயத்துல. அப்படி உக்காந்த அந்த சமயத்துல வந்து அந்த சவுண்டு ஒன்று கேட்டுச்சு அந்த நேற்றம் படும்போது. அப்பதான் போகர் அசிரிடி. அதிரதி மாதிரி போகர் அப்படின்னு கேட்டுச்சு. அப்பத்துலேருந்து அடுத்த நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்லோகம். சித்த ஸ்லோகம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருக்காது. அதாவது முழு சமஸ்கிருதத்துல இருக்காது. தமிழும் சமஸ்கிருதமும் அவங்க பாஷையே ஒரு அந்நிய பாஷைன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்க பாஷை. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுல ஒரு ஸ்லோகங்கள்லாம் எனக்கு எழுதி நான் எழுதியிருக்கேன். அது வந்து ஒரு 18லேருந்து 20 ஸ்லோகம் எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது 2018 எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது. ஓகே. இப்போ இந்த ஸ்லோகம் சொன்னீங்கல்ல, அது எப்படிப்பட்டது? அது சொல்ல முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் அது எழுதி வச்சிருக்கேன். ஞாபகங்கள் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் இருக்கு. சிசு பிறக்கிறதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இது மைண்டு ஒரு மாதிரியான இருக்கு. இந்த மாதிரி சுவாமி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஐஸ்வர்யம் வரத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஆனா அது நம்ம மீடியால சொல்லணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் அது சுவாமி எனக்கு பர்சனலா சொல்லி எழுதினதுனால யாராவது ஒரு நல்ல ஒரு சோல் கொடுக்கணும்னா கண்டிப்பா 1 to 1 கொடுக்கலாம். மீடியால சொல்லி பொது வெளியில அது சொல்ல பயன்படுத்திடுவாங்க. ஆமா வேண்டாம்னு பாக்குறேன். அது என்ன 2018 இன்னொரு அனுபவம்? 2018 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு அனுபவம் வந்து பர்சனலா ஒரு விஷயம் நடந்தது. அது மிகப்பெரிய பெயின் ஆச்சு. அந்த பெயினுக்கு அப்புறம் எனக்கு மால்மருகன் அப்படிங்கிற ஒரு உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இவர் தான் என்னோட குரு. அவர் வந்து இந்த முத்து படத்துல ரஜினியை எப்படி பெரிய ரஜினி சின்ன ரஜினியை தூக்குற மாதிரி எனக்கு அந்த பெயின்லேருந்து வெளியில வர வச்சு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அது கமிட் ஆயிடணும் அவர்கிட்ட. நான் எங்க இருக்கணும், இப்போ நான் இங்க இருந்தா அவருக்கு தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல வடபழனியில இருந்தா அவர் எங்கேயோ இருக்காருல்ல, அவருக்கு தெரியும். அந்த மாதிரி. ஆனா அவர்கிட்ட கமிட் ஆகணும். ஓகே. ஐ மீன் கம்யூனிகேஷன் இருக்காது. ஆனா நீங்க கம்யூனிகேஷன் எங்க இருக்காது. நான் சொல்ல இருக்கீங்கன்னு மாட்டேன் இங்க வந்திருக்கேன்ட்டு. பட் ஈ வில் கால். ஏன்னா ஒரு அந்த பிரச்சனையில இருக்கும்போது நான் எங்கேயாவது போனேன்னா கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு எங்க இருக்க, இப்போ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த ஏரியா பேர் சொல்லி ஸ்ட்ரீட் பேர் சொல்லி அந்த லேண்ட்மார்க்கோட சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய. ஆனா அவரை பார்த்தீங்கன்னா சன்னியாசி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு அட்வொகேட். இப்போ நீங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரி கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியும் தெரியும் தெரியும். அங்க ஜட்ஜு சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து லாயரா இருந்து ஜட்ஜ் ஆகி தான் வந்திருக்காரு. ஸோ அது ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு வாட்டி புவனேஸ்வரியோட ஃபுல் இதுவே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உடைக்கும் டிவைனிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாது. டிவைனிட்டி ஏன் உடை அனுமதிச்சிருக்கு அப்படின்னா, நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு, நம்ம இதுல இருக்கோம்னு ஞாபகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இது. ஆனா அவர் பேண்ட் சட்டை இப்படிதான் போட்டிருப்பாரு. இட்ஸ் வெரி அமேசிங். இப்ப இந்த ஜேர்னி வந்து எங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஜாதகங்கள்
அதுக்கப்புறம் இவர் சொன்னார் என்னை பார்த்துட்டு, நீ வந்து நான் இந்த விஷயத்த சொல்லும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு நீ போயிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க? உன்னை நம்பி 100 பேர் வருவாங்க. உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை நம்புவாங்க. நீ வந்து ஒரு 1000 பேருக்கு 100 பேருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவ, அப்புறம் 1000 பேரா வரும். பை 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 ஒன் பை ஒன் தான் உனக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அது வந்து எனக்கு நான் சொன்னேன், எனக்கு ஜாதகமே பார்க்க தெரியாது. என்ன எப்படி நீங்க ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்றீங்க? எனக்கு 12 ராசி தெரியாது. 27 நட்சத்திரம் தெரியாது. லக்னம்னா என்னன்னு தெரியாது. லக்னாதிபதினா என்னன்னு தெரியாது. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா என்னன்னு இந்த மாதிரி எதுவுமே எனக்கு சொல்ல வராம நான் சொன்னேன். இந்த மாதிரி நான் சொன்னது இந்த 12 ராசி இது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து இதை சொல்லுவேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீ வேணா அடுத்த வருஷம் பாருங்க. அந்த அடுத்த வருஷம் 2018லேருந்து எனக்கு நம்ப முடியாத செயல்கள். நானே வந்து எங்க அம்மாவோட ஆயுசை வந்து குறிச்சேன். அம்மா இருக்கும்போதே. அதுதான் மிகப்பெரிய ஒரு இது. ஆயுசை குறிச்ச பிறகு எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு 6 மாத காலம் முன்னாடியே நான் வந்து உள்ள போக மாட்டேன், உள்ள வரல. நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டீங்க. நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன். நீங்க மட்டும் பார்த்துட்டு வாங்கன்னா அப்பாட்ட சொல்லிட்டேன். ஆனா அம்மா தானே, பெத்தவ தானே, அவளுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? தன் புள்ளை நாடாத்தாலும் தன் தசையாடும்னு சொல்ற மாதிரி பெத்த தாய்ட்டியே நம்ம கத்த வித்தைய காட்டுறோமாங்கிற ஒரு டைலாக்கும் உண்டு. உங்களுக்கு கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவன் ஜாதகம் அனலைஸ் பண்றானே, அதனால டேட் ஏதாவது எனக்கு குறிச்சிட்டானா, அதனால தான் என்கிட்ட வரேன். நான் பேசுறதுலேருந்து எல்லாமே கம்மி பண்ணிட்டேன். நான் எப்போ வந்து அந்த டேட்டை வந்து வச்சனோ அதுக்கு முன்பின், அதாவது எக்ஸாக்டா நான் டேட்டு வைக்கல, பட் அந்த காலகட்டம் 10லேருந்து 15 நாளுக்குள்ள எங்க அம்மா 2020 டிசம்பர்ல இது நடந்தது. 2021 மே மே ஆர் ஜூன் ஐ திங்க். அப்போ வந்து கரெக்டாக நான் புவனேஸ்வரி உபாசகம் எடுக்கிறேன். எங்கள் தாத்தாவோட ஆனந்தராக ஹீரோ ஃப்ரெண்டு அழகப்பன் வந்து என்னோட ஆனந்தராக ஹீரோ அழகப்பன் வந்து என்னோட ஃப்ரெண்டு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து கனாகாலங்காலங்கள்லேருந்து எனக்கு ஃப்ரெண்டு, விஜய் டிவி. அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கம். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி புவனேஸ்வரியை வச்சுட்டு இருக்க, நீ ஜபம் நிறையா பண்ணுற, ஜாதகமும் பார்க்க ஆரம்பிச்சிட்ட, நீ உபாசகம் உங்கள் தாத்தாவோட இது அன்னைக்கு அவன் போன பிறகு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். 2021 மே ஜூன். அப்புறம் அது அப்படியே தொடர்ந்து எனக்கு அந்த செயல்பாடு வந்து கரெக்டாக ஆரம்பிச்சு எங்கள் அம்மாவோட இது ஆரம்பிச்சு 6 மாத காலம். அந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ வந்து இது அம்மா போய் 6 மாசத்துலயே உபாசகம் ஆரம்பிச்சிட்டியே, ரொம்ப தப்பு அப்படின்னாங்க. ஆக்சுவலா தகப்பனுக்கு 1 வருடம் பஞ்சாங்கத்திலேயே இருக்கு, தாய்க்கு 6 மாசம். இந்த மாதிரி விஷயம் உபாசகத்துல கூட பிறந்தவங்க அவங்களுக்கு 3 மாசம் அப்படின்னு பஞ்சாங்கத்திலேயே எழுதப்பட்டிருக்கு. இப்போ மனைவினா, மனைவிங்கிறது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அது கரெக்டாக தெரில. இது ஆனால் இது 3 விஷயம் பஞ்சாங்கத்திலேயே எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு 6-7 மாசத்துல இதை ஆரம்பிச்சு இப்போ இன்னி வரைக்கும் எனக்கு புவனேஸ்வரிங்கிற அம்மா வந்து என்னோட அம்மாவாவே ஆகி, எனக்கு நான் தவறு செய்யாத மனிதனை எவனுமே இருக்க முடியாது. நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், மகா பெரியவர் கிடையாது, அவர் வேற. அந்த மகா பெரியவருக்கு அப்புறம் ஒரு பெரிய 2-3 மகான்களும் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வழிமுறையில நம்ம வந்தவங்க இல்லை. நம்ம வந்து ஒரு சாதாரண மனித பிறவிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு ஒரு ஆற்றல் அப்படி போட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். அதை வச்சு நம்மள வந்து ஒரு பெரிய மகானாலாம் பார்க்க வேண்டாம். எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொன்னனே தவிர்த்து நான் மகான் இல்லை. இப்போ உங்களுக்கு இன்ட்ரோ வந்து ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர்னு நான் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஆஃப் தி கேமராவே ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் அப்படின்னு. இது என்ன ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் அப்படிங்கிற அந்த டேக்லைன்? அந்த ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அனலைசிங் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதாவது அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அஸ்ட்ராலஜர் வந்து அனலைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு. எனக்கு ஒன்று தோணுச்சு, எனக்கு எக்ஸாக்டான நேம் இப்படி வச்சுக்கலாம், அந்த அனலைசர்னு குத்தி காட்டுற மாதிரி இருக்கட்டுமே,
ஏன்னா அஸ்ட்ராலஜருங்கிறவர் ஒரு அனலைசர். இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து உட்காரதுலேருந்து நீங்கள் என்ன சட்டை போட்டிருக்கீங்க, என்ன எண்ணம் பண்ணுறதுலேருந்து, நீங்கள் பேசுறதுலேருந்து, பேசுகிற வார்த்தையிலேருந்து, அதுக்கப்புறம் உங்களோட பார்வை எங்கே போகுது, நீங்கள் என்னதெல்லாம் வந்து விஷயத்த சொல்கிறதுல எங்கெங்கே மாறுறீங்க, இதெல்லாம் வச்சு மார்க் போட்டுக்கிட்டே வரலாம். அந்த 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 மூமெண்ட்லயே எல்லாத்தையும் பண்ணிடலாம். பண்ணிடலாம். இதுவே வந்து அதாவது பிரசன்னமே உங்களுக்கு வழியை கொடுக்கும். ஜாதகம்ங்கிறது அடுத்ததுன்னாங்க. பிரசன்னமே உங்களுக்கு வழி. எனக்கு பிரசனம் பார்க்க தெரியும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன்னா உடனே பிரசனம் பார்க்க முடியும். வெத்தலை பிரசனம், கோச்சார பிரசனம், அதுக்கப்புறம் தேவ பிரசனம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு சில விஷயங்கள், சில பிரசங்கங்கள் தெரியும். அது மூலியமா எனக்கு எப்படி பார்க்க தெரியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விஷயம் அப்படியே அப்படியே யார் வராங்களோ அது அப்படியே அமையும். இப்போ இந்த ஜேர்னி வந்து உங்களோட, ஏன்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆக்டர் அப்படி இருக்கும்போது இதுக்கும் அதையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்படி அது? ஓகே தான். ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு 8:30 9 அந்த மணி அத்தனை மணிக்கு எழுந்துப்பேன். பட் இப்போ வந்து அத்தனை மணிக்கு எழுந்துக்கிறது இல்லை. வெடிகாத்தால எழுந்துக்கிறேன். என்னோட உபாசங்கள், பூஜைகள், மந்திரம் சொல்லி கொடுத்த இது, என்னோட குருமார்கள், இதெல்லாம் நான் என்னோட ஜபம் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் நித்திய லலிதா சகஸ்ரநாமம் படிப்பேன். இதெல்லாம் முடிச்சுட்டு என்னோட வேலைக்கு போகிறது. நான் லைன் ப்ரொடியூசராகவும் இருக்கேன் எங்கள் அண்ணங்கிட்ட. ஸோ அதுக்கும் போவேன். ஆக்டிங் வர சமயத்தில் ஷூட்டிங் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிளில் மாற்றிப்பீங்க. இப்போ இப்போ ஒரு புவனேஸ்வரி உபாசகராக இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சுலபம் இல்லை? சுலபம் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி புவனேஸ்வரி உபாசகமாக இருக்கிறதுங்கிறது சுலபம் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் கேட்டோன்னு அப்படியே கொடுத்துருவா. ஏதாச்சும் ஒரு தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கானா? வாட் எவர், லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அண்ணா, அவங்களுக்கு வந்து இது வந்து ஜாதகத்துக்கு மீறி ஆன்சர் சொல்ல முடியும். உபாசகங்கள் இருக்கும்போது, ஒரு உபாசகராக இருக்கும்போது ஜாதகத்தை மீறி சில விஷயங்கள் சொல்ல முடியும். அதோட அனுபவம் தான் இது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, அந்த அண்ணா வந்து அந்த அண்ணாவோட ஒய்ஃபு, அவங்களுக்கு வந்து குலதெய்வம் என்னன்னே தெரியல. இந்த குலதெய்வம் தானா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு இந்த குலதெய்வத்தை தவிர வேற ஒரு குலதெய்வம் இருக்கணுமேன்னு நான் சொன்னேன். நான் சொன்னேங்கிறத விட அம்பாள் சொன்னா அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த குலதெய்வத்துக்கு எல்லோ கலர் எப்படி பாருங்க, எல்லோ கலர் பிரதானமா அப்படின்னு கேட்கிறேன். மஞ்சள் தான் பிரதானமான்னு கேட்குறேன். அப்புறம் அங்க கோயிலோட அமைப்பை சொல்றேன். இப்படிதான் இருக்கும் வட்டாரம், இது அப்படியே இருக்கு. இது எல்லாமே செய்யும். நான் ஒருத்தரை இப்ப என்னோட குரு பண்ணார்ல, அந்த மாதிரி என்ன வந்து நம்புறவங்க, அதாவது என்ன நம்புறவங்க மீன்ஸ் அம்பாள் எங்க வீட்டை தேடி சில நபர்கள் வராங்க. அந்த அம்பாலை நம்புறவங்கன்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அம்பாலை நம்புறவங்க என்னோட தொடர்புல இருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அதாவது என்னன்னு நான் சொல்றது வந்து அம்மாவை சொல்றது. அம்மாவை நினைச்சாங்கன்னா நான் உடனே அந்த சமயத்துல கால் பண்ணுவேன். தே வில் சே, இப்போதான் நான் உங்களை நினைச்சேன், எப்படி நீங்க கால் பண்றீங்க? இதுல காலரை தூக்கி விடுறதுக்கோ நான் பெரிய ஒரு ஞானத்துல பார்த்தேங்கிறதுக்கெல்லாம் இல்லை. அம்பாள் வந்து அப்படியே எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயத்த நான் வந்து அதை ஆக்டிவ் செயல்பட்டுறேன். அவ்வளவுதானே தவிர்த்து எனக்கு ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு. இவ்வளோ நேரம் உங்களோட ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஒரு ஆக்டராக, ஒரு ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசராக, ஒரு உபாசகராக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் முக்கியமாக உங்களோட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சர்வம் புவனேஸ்வரி. ஆனால் என்னோட இந்த விஷயத்தை நான் பண்ணிட்டு இருந்தாலும் நான் வந்து ஒரு நடிகனாகவும் என்னோட தொழிலையும் நான் விடலை. நான் ஒரு மகானும் இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவிக்கிறேன். நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மட்டும்தான். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆன்மீக வேல் சேனலுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வம் புவனேஸ்வரி.